ரொம்ப டேஸ்டியா ஆரோக்கியமான ஒரு வீட்டு குழம்பு தூள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த ஒரு குழம்பு தூள் இருந்தா போதும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லா குழம்புக்கும் இந்த ஒரு தூள் தான். பொரியலுக்குமே இது போடலாம். இது செய்யறதுக்கு வந்து நான் 1.5 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஏத்தாப்புல எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து கருவேப்பிலை காய வச்சு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சமா வறுத்துக்கலாம். 1.5 கிலோ மல்லிக்கு 50 கிராம் அளவுக்கு மிளகு, 50 சீரகம், 50 வெந்தயம், 50 கடுகு, 50 சோம்பு, 25 கிராம் அளவுக்கு வந்து கொஞ்சம் காயத்துண்டு வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 மஞ்சள் தூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூண்டு வந்து இது கூடவே சேர்த்துட்டோம்னா குழம்புக்கு தனியா நம்ம மஞ்சள் தூள் போட தேவையில்லை. 100 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு அரிசி இதுவும் வறுத்து இது கூடவே சேர்த்துட்டோம்னா குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த காய் துண்டுகளை வந்து எண்ணெயில பொரிச்சு போடணும். நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். சூடோட அப்படியே நம்ம மில்லுக்கு கொடுத்து அரைக்க கொடுக்க கூடாது. அப்படியே ஆற வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல கொடுத்து மில்லுல வந்து அரைச்சிக்கலாம். இப்போ 1.5 கிலோ மல்லிக்கு நான் 3/4 கிலோ வத்தல் எடுத்திருக்கேன். நீங்க இந்த ரேஷியோல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ மல்லிக்கு 3/4 கிலோ வத்தல் எடுத்திருக்கேன். நீங்க வந்து அளவுகளை வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. நான் எல்லாமே வத்தல், மல்லி, இந்த மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சுக்கிறேன். அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர்